जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்கு. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்துல இனிமேல் கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு பிளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்றது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவ. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேரு. காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான் ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்றோம் இல்லையா, ஒரு நேரம் மேல இருக்கிறோம், ஒன்னு கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான், காலச்சக்கர திசை அப்படின்னு பேரு. அப்போ அதனால தான் சொல்றது, நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்ப இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பத்தின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து. வடிவேல் சொல்றாருல படத்துல, உணர்ச்சி வசத்தை அடக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அடக்குங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்க லைஃபையே டவுன் பண்ணும். ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் போகக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. நான் நினைச்சதுதான் சரின்னு நினைச்ச அது உனக்கு லாஸ். நான் என்னோட கண்டிப்பு மாறு, நான் அப்படி இப்படி அந்த கௌரவமே உனக்கு வேணாம். நான் தான் சரின்னு நீ நினைச்சா அது உன்னுடைய லாஸ். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த வாரம் உங்களோட ஈகோ விட்டிங்கன்னு நல்லது. இந்த வாரம் அதாவது உங்களுக்கு பொறுமை அதிகமா இருக்கணும். உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்னொன்னு என்ன தெரியுமா, சிம்ம ராசிக்கு உங்க அட்டிடியூட்னாலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமா வரும். நம்பிக்கையா எடுத்தா ரிஸ்க் ரொம்ப பார்த்து எடுத்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, அவசரப்படாது. இந்த வாரம் லக்கு உங்களை டெஸ்ட் பண்ணும். நீ எப்படி இருக்க, என்ன பண்ற, என்ன வேலை பார்க்குற, என்ன செய்ய, உங்களை சில விஷயங்கள்லாம் கிரகங்கள்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவன் என்ன பண்றான்னு பாடுறா, பொறுமையா இருந்து பாடுறா, என்ன செய்யறான்னு, நீ நல்லது செய்யறியா, என்ன செய்யற, என்ன பேசுற, முன்ன விட்டு பின்ன பார்க்கறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். என்ன ஏற்கனவே சிம்ம ராசிக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. கண்டகச்சனி முடிஞ்சது, அஷ்டமச்சனி, சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், அஷ்டமச்சனி எல்லாம். இப்போ அடுத்த குரு 12ல் வேற வராரு. எல்லாமே இருக்கு. அதனால நீங்க தான் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். சின்ன மிஸ்டேக் பெரிய ரெபுடேஷன் டேமேஜ்னு சொல்லலாம். உங்க க்ளோஸ் சர்க்கிளாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். கண்ட்ரோல் இல்லைன்னா சக்சஸ் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சிம்மராசி நீங்க கவனமா இருங்க. இந்த வாரம் உங்க அட்டிடியூட்ல ரொம்ப பார்த்து ஓவர் கான்பிடன்ஸா எல்லாமே என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்த்து செய்யுங்க. தேவையில்லாமல் உங்களுடைய மேலதிகாரிகளுடன் அவன் ஏதாவது உங்ககிட்ட வாயை விட்டு வேணும்னா வார்த்தையை வாங்கி சண்டைக்கு வருவார்கள். மேலதிகாரிகளாக இருந்தால் அப்படிதான் பண்ணுவாங்க. நீயும் அதுக்கு அவங்களுக்கு சமமா நீயும் போன அப்படின்னு வச்சுக்கோ. ஏன்
நீ கிளம்பியா அப்படின்றோம், முடிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் பார்த்துக்குவோம். மேலதிகாரிகள்னாலே அப்படி தானே, நமக்கு தெரியாதா? நமக்கு தான் தெரியுமே. இப்போ நானே ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு மேலதிகாரிகள் இப்போ யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் சொல்லுவான், ஏதாவது பேசுவான். ஒன்று இப்போ நம்ம சில பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டாக நீயாச்சும் வேலையாச்சுப்பா அப்படின்ட்டு வந்துடுவான். இப்போ நான்லாம் அப்படி தான் இருப்பேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் எனக்குலாம் ரொம்ப அதிகம். நீ லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்லன்னா நான் வந்துடுவேன், எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி இல்லை. உன்னோட பேக்ரவுண்ட், உன்னோட சில விஷயங்கள்லாம் சரியாக இருந்தால் நீ அந்த மாதிரி வரலாம். உன் ஃபேமிலி சூழ்நிலையை நீ பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த வருஷம் உனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஓவராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காத. ஸ்மார்ட்டாக இரு. எப்போ டிசிஷன் ஸ்மார்ட்டாக டிசிஷன் எடு. எப்போ நம்ம முதலீடு பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், பெரியவங்களை கேட்டு செய். நீயா அவசரப்பட்டு பெரிய பெரிய டிசிஷன் எடுத்து நீயா போய் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிண்டு. ஏற்கனவே சிம்மராசி பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் ஒரு சைடு அவஸ்தை, ஒரு சைடு சிம்மராசிக்கு கல்யாணம் கூடி வராமல் சில பேர் அவஸ்தைப்படுறாங்க. கல்யாணம் கூடி வந்து 2வது கல்யாணம் நடக்க முடியாத அளவுக்கு சில பேருக்கு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை. இந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோளத்துக்கு 2 பக்கெட் அடினா இவங்க 4 பக்கமும் அடிதான். எல்லா பக்கமும் கொஞ்சம் பிரச்சனையில தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்க பிரச்சனை தீர வேண்டாமா? இப்படியே இருந்துட்டா போதுமா? வாழ்க்கை இப்படியே பிரச்சனை வாழ்க்கை போயிட முடியுமா? அந்த பிரச்சனை இப்பதான் தீர்றது. அப்ப தீர்றதுக்கு என்னதான் ஒரு வழி? அப்ப அதை பார்க்கணும் இல்லையா? கான்ஃபிடன்ஸா இருக்கு, சில விஷயத்துல கான்ஃபிடன்ஸா இருக்கு, சில விஷயத்துல எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து. இந்த வாரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. சூரிய நமஸ்காரம்னு சொல்றா இல்லையா? சூரியனுக்கு வந்து விளக்கேத்துறது, சூரிய பகவானை வழிபாடு பண்றது, சிவனுக்கு நெய் விளக்கேத்துறது, உங்க வீட்டு பக்கத்துல பாடல் பெற்ற ஸ்தலமோ சிவாலயமோ இருந்து போனா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு சிவனுக்கு வெல்வத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. சிவபெருமான மனசால பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது நீங்க எந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட நெருங்கி நீங்க போறீங்களோ கண்டிப்பா கிரகங்களால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. நீங்க தெய்வ வழிபாடே இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணும்? கிரகங்கள் அதோடைய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஏதோ நம்மளுடைய சிறு தெய்வ வழிபாடுகள், நம்மளுடைய சிறு அதனால தான் வீட்டில எல்லாம் பாருங்க, சில பேர் கணவரெல்லாம் வேலைக்கு கிளம்பிடுறாங்க, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அழகா ஒரு சின்ன கூடையில எண்ணெய், திரி, விளக்கு, தீப்பெட்டி, பூ என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சாமி கும்பிட்டு, சாமிக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சு நம்மளோட பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்து, இப்போ வீட்டுக்கு வெளியில் போன கணவர் வீடு நல்லபடியாக வரணும், பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக படிச்சுட்டு வரணும். இன்றைக்கி எத்தனை பெண்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, நான் கண்ணால நிறைய பேரை பார்க்குறேன். ஸோ அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்களோ, அவங்க குடும்பத்துக்காகவே இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லைன்னா என்றைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்கார். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம், ஆனா 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு அது ஹைலைட்டடாக இருக்கு. எத்தனையோ பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்டில் நான் சார்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு குரு நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பாஸ்ட் விட்டுருங்க, பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம், பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும், ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சர்ல நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து நீங்க பார்த்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு
ஜாதகம் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.